அனைவருக்கும் வணக்கம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் மாநில தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் என கூறி தன் காரில் இருக்கக்கூடிய கொடியை கழட்டிய பாஜக தொண்டர். ஆனா இன்னைக்கு இதை நான் அகற்ற போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபியினுடைய மாநில தலைவராக என்னைக்கு அவர் மீண்டும் பொறுப்பேற்கிறாரோ அன்னைக்கு தான் இந்த கொடி திரும்பவும் என்னோட கார்ல பறக்கும். அது வரைக்கும் பிஜேபியோடைய கொடி என்னுடைய கார்ல இருக்காது. என்ன இவன் ஒருத்தன் கார்ல இருந்து கொடி கழட்டின உடனே தமிழ்நாட்டில் பிஜேபி அழிஞ்சிருமா அப்படின்னு தயவு செஞ்சு தவறான கணக்கு போடாதீங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல கரெக்டான இடத்துல ஒரு தீப்பொறி பிடிச்சதுதான் லாஸ் ஏஞ்சல்ஸ் மாநகரமே அழிஞ்சதுக்கு காரணம். அதனால இது தேசிய தலைமை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற செய்தியை மொழிபெயர்த்து அவர் பார்க்கும் வரை இந்த வீடியோவை பகிருங்கள். அண்ணாமலை மீது உண்மையான அன்பு கொண்ட ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை பகிருங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் லாஸ்ட் ஒரு 1 வீக்கா என்கிட்ட நான் பேசின விதத்துல அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அண்ணாமலைன்ற ஒரு நபர் இருக்கிற வரைக்கும் எங்களால திமுகவை கேள்வி கேட்க முடியும். அண்ணாமலை இல்ல அப்படின்னா லாஸ்ட் 1 வீக்கா நாங்க போஸ்ட் போறதெல்லாம் குறைச்சிட்டோம். அண்ணாமலைன்ற ஒரு மனிதர் இல்ல அப்படின்ட்டுனா எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அண்ணாமலை எதா இருந்தாலும் பாத்துக்குவான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே போலதான் கட்சி நபர்களுக்கும், அது போலதான் சமூக ஊடகத்தில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் அண்ணாமலை எதா இருந்தாலும் பிரச்சனைனா பாத்துக்குவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு அவருக்கே ஒரு கேள்விக்குறி, அவரே மாநில தலைவரா தொடர்வாரா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறி. அப்படிங்கிறப்போ கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அச்சம் ஏற்படும். அதனால தயவு செய்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கண்களுக்கு இந்த வீடியோ மொழிபெயர்த்து பார்க்கும் வரை பகிருங்கள். அண்ணாமலை மீது உண்மையான அன்பு கொண்ட ஒவ்வொருவரும் இந்த வீடியோவை பகிருங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அனைவருக்கும் நன்றி.